வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அண்மையில் உணவு பாதுகாப்புத்துறை பார்த்தீங்கன்னா தெருவோரங்களில் ரோட்டோரங்களில் விற்கப்படியும் தர்பூசணி பார்த்தீங்கன்னா அதற்கு கெமிக்கல் கலக்குறாங்கன்னு ஒரு வைரலான ஒரு வீடியோவை போட்டு அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலாகி ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளானாங்க தர்பூசணியுடைய வியாபாரிகள். இதனால் அவர் இந்த உணவுத்துறை செய்யும் அட்டுழியமால் நிறைய பேர் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் தர்பூசணி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதனால் அந்த தர்பூசணி வியாபாரம் ரொம்பவே கெட்டுப்போச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வியாபாரம் முடங்கி போட்டதே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு டன் தர்பூசணி பார்த்தீங்கன்னா 8,000 10,000 வரைக்கும் வாங்கக்கூடிய வியாபாரிகள் இப்போது வெறும் 1000 ரூபாய்க்கு கூட வாங்குவது கிடையாது. அந்தளவுக்கு இவங்க செய்த அலட்சியத்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த விவசாயமே பாதிக்கப்பட்டது தான் சொல்லணும். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க இடமாற்றம் செய்யப்பட்டு இதுக்கு எதற்காக இந்த மாதிரி பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் எல்லாமே தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவித்திருந்தாங்க. இப்போது இன்னொரு செய்தி என்னென்னா, பெரும் சோகமாக துணி தைத்து கொண்டிருந்த போது தலையில் பலாப்பழம் விழுந்து இளம்பெண் பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. இந்த சோகம் அந்த ஊர் மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஊர் மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரும் சோகம். துணி துவைத்து கொண்டிருந்த போது தலையில் பலாப்பழம் விழுந்து இளம்பெண் பார்த்தீங்கன்னா மரணம். கேரள மாநிலத்தின் வீட்டின் முன்பாக இருந்த கல்லில் துணி வைத்து கொண்டிருந்த போது திடீரென மரத்தின் மீது இருந்து தலையில் பலாப்பழம் விழுந்திருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா இளம்பெண் ஒருத்தவங்க பரிதாபமாக உயிரிழந்து போன சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் கோழிக்கூடு அருகே திருச்சிலங்கடி பகுதியைச் சேர்ந்தவங்க தான் உன்னி கிருஷ்ணன். இவருடைய மனைவி தான் மினி. இவங்களுக்கு வயது 33. இவங்க தனது வீட்டின் முன்பாக இருந்த சலவை கல்லில் நின்றபடியே துணி துவைத்து கொண்டிருந்தாங்க. அப்போது அருகே உள்ள இருந்த பலா மரத்திலிருந்து பலாப்பழம் திடீரென அவர் தலையில் விழுந்திருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க படுகாயமடைந்து பலத்த காயமடைந்ததால் அலறியபடியே நடந்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து போயிருக்காங்க. இதையடுத்து உடனடியாக அங்குள்ள உறவினர்கள் அவரை மீட்டு கோழிக்கூடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அனுமதித்திருக்காங்க. அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மினி பார்த்தீங்கன்னா திடீரென இறந்து போயிருக்கிறாங்க. இது குறித்து கோழிக்கோடு போலீஸார் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறாங்க. திடீரென அவங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சோக நிகழ்வு இருந்தோம்னே குடும்பம் ரொம்பவே பதறி போயிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.